ஆவரேஜ் பீப்புள் அப்படின்னா படிக்க தெரியும் ஆனால் பெரிய டாப்பர் கிடையாது. கிரிக்கெட் விளையாடுவான் ஆனால் பெரிய பேட்ஸ்மேனோ பவுலரோ கிடையாது. ஒரு நல்ல ஒர்க்கர் நல்லா கொடுத்தா வேலையை செய்வான் ஆனால் அவனே யோசிச்சு ஒரு புதிய வேலை செய்யணும்னா தெரியாது. ஸோ இவங்க தான் வந்து ஆவரேஜ். இவங்க தான் நம்மள மாதிரி ஆட்கள். இதெல்லாம் நானே ஒரு நாள்லாம் நம்ம ஆவரேஜ் தான் போல, நம்மளுக்கு எதுவும் வராது போலன்னு சொல்லிட்டு நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கலாம் பார்க்குறவங்க. பட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, மற்றவங்களை விட இப்போ என் பிஜியில் வேற ஒரு பையன் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா நான்லாம் வந்து இங்கே ட்ரெஸ் வாஷ் பண்ணிடுவேன். வாஷிங் மிஷின் இருக்குது அப்படி இல்லைன்னா கூடமே கையிலே வாஷ் பண்ணிடுவேன். சாப்பாடு நல்லா இல்லைனா கூட நான் நல்லா சாப்பிட்ருவேன். ஆனால் அவங்களால அப்படி இருக்க முடியல. இப்போ ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதா இருந்தால் அது பேக் பண்ணிவிட்டு அதுக்கே ஒரு தனி லக்கேஜ் வச்சு அதை பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் நம்மள மாதிரி ஆவரேஜ் பீப்புள் வந்து அப்படி கிடையாது. நம்மள மாதிரி பசங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. அவ்வளோ துணி இருக்கு. இது என்ன பண்ணணும்னா இப்போ அவ்வளோதான், ஃப்ரைடே வந்துருச்சா, ஓகே சாட்டர்டே சண்டே வீட்டுக்கு நம்ம போயிடணும். போயிட்டு அங்கே அம்மா கிட்ட கொடுத்தோம்னா ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு மீண்டும் எடுத்துகிட்டு வந்துடணும். இதுதான் வந்து ஆவரேஜ் பீப்புளுக்கும் ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கும் உள்ளது. நம்மள மாதிரி பசங்க ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருப்பாங்க. சாப்பாடு வந்து பிஜி நல்லா இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவோம். ஆனால் அவங்களால சாப்பிடவே முடியாது, அதை வாயிலே வைக்க முடியாது. அவ்வளவு இல்லை நான் வேணா வெளியே போய் சிக்கன் ரைஸ் இல்லை பரோட்டா என்ன சாப்பிட்டு வரா அப்படின்ட்டு போவாங்க. நம்ம ஆஃபீஸில் கூடமே நம்ம வேலை இருக்காது. ஆனால் நம்ம சீனியர் பர்சனோ இல்லை நம்ம தெரிஞ்ச பர்சனோ வந்து இந்த வேலையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செஞ்சு கொடுக்கவும் மனசு வராது. நமக்கு நிறைய வேலை இருக்கும். ஆனால் எப்படி இவங்களை நம்ம சொல்றது, ஏதாவது நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவோம். ஆனால் நம்மளோட டாப்பரோ இல்லை நம்மளோட கீழே இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அந்த வேலை செய்ய முடியாதுண்ணா, நிறைய வேலை இருக்கு, நீ பார்த்துக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வார்த்தை நம்ம வாயில சொல்ல முடியாது. அது என்னமோ நம்ம என்ன தப்பா எடுத்துப்பாங்களோ இல்லை நம்மள தப்பா புரிஞ்சுப்பாங்களோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். நம்ம மண்டையில் அது ஓடிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் இவ்வளோ யோசிச்சுட்டு சொல்ற வேலையை செஞ்சுட்டு போயிடலான்ட்டு சொல்லிட்டு போயிடணும். இந்த மாதிரி மட்டுமே கிடையாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளை யாராவது திட்டாங்க அப்படின்னா நாம மீண்டும் திருப்பி திட்டுறதுக்கு மனசே வராது. என்னடா போடா அவனே பெரிய ஆளா இருந்துக்கிட்டோம். என்னை பொறுத்தவரை இவங்க தான் ஆவரேஜ் பீப்புள். நீங்க பெரிய பெரிய டாப்பர் ஆகட்டும் இல்லை நம்மளோட கீழே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி மூஞ்சிக்கு நேரம் இந்த சீனியரு ஜூனியரு வயசுக்கு மரியாதை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நார்மலா அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆவரேஜா இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு தப்போ இல்லை நைட் டைம்ல வந்து தூக்கம் வராத நம்ம என்னடா இப்படி இருக்கோம், நம்ம என்னடா அப்படி இருக்கும் தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க. அது வந்து உங்களை வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு பாக்ஸ்லேயே உங்களை அடைச்சி வச்சுற மாதிரி, ஒரு எப்படி சொல்றது எனக்கு தெரியல, சம்திங் என்ன சொல்றது, ஒரு ரூம்ல அடைச்சி வச்ச மாதிரி உங்களுக்கு ஆயிரும். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நாம தான் என்னை பொறுத்த வரையும் இந்த ஆவரேஜ் பீப்புள் எதுவுமே தெரியாது அந்த மாதிரி இருக்காங்க பார்த்தேன், அவங்க தான் கரெக்டாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நான் என்ன சொல்றது தான், நான் இது அப்படின்னு சொல்றதுனால சொல்லலை. பொதுவாகவே நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட வயசுல பெரியவங்க சின்னவங்க அந்த மாதிரி நம்ம பார்த்து பேசுவோம். சாதாரணமாக ஒரு டா சொல்றதுக்கு நம்ம யோசிப்போம். ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க, நார்மலாக டான்னு இருவாங்க. இப்போ நம்ம இப்போ வேற என்ன சொல்லணும்னா, தெரியாத ஒரு ஊருக்கு நம்ம போறோம் அப்படின்னா நம்ம போயிட்டு அங்கேயே இருந்துட்டு என்ன பஸ் ஏதுன்னு நம்ம கேட்டு என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது நம்ம ஹெல்த்தியை நம்ம பார்த்துப்போம். நம்ம எப்படி வரணும் அங்கே எல்லாமே நம்மளுக்கு தெரியும். தெரியலனாலுமே அங்கே போயிட்டு நம்ம கற்றுப்போம். ஆனால் வந்து மற்ற பீப்புள்ஸ் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மக்கிட்ட கேட்பாங்க, இல்லை இன்னைக்கு அது வரலைன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடுவாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்னா அது வரலனாலுமே அது வர வரையும் நம்ம வெயிட் பண்ணுறோம். நீங்கள் வேலையில் மட்டுமே கிடையாது, நீங்கள் வந்து ஒரு வெளியூர் டூர் போகிறீங்க, இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு வெளியூரோ சம்திங் ஏதாவது ஒரு வேலையோ இல்லை வேற ஏதாச்சுக்கோ போகிறோம்னா புதுசாக போகும்போது நிறைய பேர் வந்து எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நாம் அப்படி கிடையாது. தெரியலனா கூடமே அதை வெயிட் பண்ணி கற்றுக்கிட்டு ஸோ வரோம். பட் நம்ம அதில் பெரிய டாப்பர் ஆகிறது இல்லை. ஆனால் நமக்கு தெரியலன்னு நம்ம திரும்ப வரதே கிடையாது. ஸோ இதுதான் ஆவரேஜ் பீப்புள். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆவரேஜாக இருக்கோம் நமக்கு எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாமே நமக்கு தெரியும், அவ்வளோதான். ஸோ அப்படியே டாப்பர் வரலான்றது இல்லை.
பட் டாப்பரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டினியூஸா அதை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கும்போது வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ வந்து எதுக்காக போட்டேன்னு சத்தியமா எனக்கும் தெரியல. எனக்கு ஒரு 11:00 மேல ஒரு மேல தூக்கம் வராது. என்னடா எல்லாருமே வந்து நம்ம ஏஜ் பர்சன் வந்து 1 லேக் சேலரி வாங்குறாங்க, அங்க பண்றான், இங்க பண்றான். ஒருவேளை நமக்கு அது வரலையோ அப்படின்னா நிறைய இருந்துச்சு. பட் அவங்க எல்லாருமே என்ன மாதிரி தான் இருக்காங்க. நான் என்ன கஷ்டத்துல இருக்கணும், அதே கஷ்டத்துல தான் அவங்களும் இருக்காங்க. நான் வந்து இவங்களாம் பயங்கரமான ஒரு டேலண்டான ஒரு பர்சன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். பட் ஒரு சில விஷயங்கள் நானே நான் வந்து கேரக்டர் வைஸாவும் சரி, இல்ல வேற ஏதாவது திங்க் பண்றதுலயும் சரி, நான் வந்து ஓகே தான், நான் பரவாயில்ல அப்படின்னு இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மள பார்த்தா என்னடா பையன் இப்படி இருக்கானே, தம்பிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு நம்ம மூஞ்ச பார்த்தே நமக்கே யாராவது ஹெல்ப் பண்ணணும். ஆனா நாம வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருப்போம். இதுவும் ஒரு ஆவரேஜ் பீப்புளுக்கான ஒரு 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 மைண்ட் தாட் இது. நீங்க பாருங்க, நல்லா காரு வசதியா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க மாட்டோம். மக்களுக்கு வந்து உதவி பண்ணணும், நம்ம கூட இருக்கிறவங்க இப்படி இருக்காங்கன்னு. ஆனா நம்ம கிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஒருவேளை நாமளும் பணக்காரர் ஆயிட்டோ, ஒரு நல்லா வசதி ஆயிட்டோ அப்படி இருக்குமான்னு தெரியல. பட் இப்ப இருக்கிற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கே யாராவது ஹெல்ப் பண்ணணும். ஆனா நாம வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போம். பட் நம்மளுக்கே அது நடக்காது. இதுவும் இது வந்து ஆவரேஜ் பீப்புள் சொல்றோம்ல. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி தாட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஆவரேஜா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாத. ஒரு நல்ல அட்வைஸ்லாம் பண்ணல. பட் பட் ஆவரேஜா இருக்குன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். அவ்வளோதான்.